We are having this moment because a lot of things came together. Which is why we offer tools like Amazon Q. அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டு கும்பகோணம் பையன் அங்கேருந்து வந்து அமேசானில் விபி ஒரு குளோபல் லீடராக எப்படி உங்களை எமர்ஜ் பண்ணிக்கிட்டீங்க எமர்ஜ் ஆனீங்க ஆக்சுவலாக இன்டர்னாக வந்து அங்கே உட்காந்துருக்கும்போது ஐ ஆக்சுவலி ஆசன் செய்யணும் ஏன் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்க நாமே பில்ட் பண்ணலாமே பெட்டரான்னு. நார்மலி எல்லா கம்பெனிலையும் உனக்கு என்னடா தெரியும் இன்டர் நீ இப்போ எல்லாம் போடான்னு சொல்லுவாங்க. ஆனால் அமேசானில் வந்து தே ஆக்சுவலி டர்ன் அரவுண்ட் அண்ட் ஆஸ்க் மீ ஸோ வாட் வில் யூ டூ. இந்த இடத்துல உங்களை உட்கார வச்சது உங்களுடைய இன்டெலிஜென்ஸாக கியூரியாசிட்டியாக கேல்குலேஷனாக ஸ்ட்ராட்டஜியாக வாட்? We only see the final success and we don't see every day we have these micro failures. ChatGPT வந்தது, அதுக்கப்புறம் நிறைய ஏஐ டூல்ஸ்லாம் வந்தது. பட் ஏன் ஏஜென்டிக் ஏஐ வந்து எல்லா பெரிய நிறுவனங்களும் பரபரன்னு பயங்கரமாக வேலை பார்க்குறீங்க? These AI agents can do a lot of things that previously they could not do, but only humans can do. So that means suddenly the whole world is about to change. மனிதர்களைப் போலவே ஏஜென்டிக் ஏஐ திங்க் பண்ணுமா என்ன? அது எப்படி சாத்தியம்? Human judgment is going to be not replaceable. ஒரு ஏஐ மாதிரி ஒரு டூலை தாண்டி நம்ம நிற்கிறதுக்கு வந்து நம்ம இன்டெலிஜென்ஸ் காரணம் இல்லை, மனிதனுடைய கியூரியாசிட்டி காரணம். I always say AI is going to disrupt every industry in the world to be able to move faster and build faster. And it is going to actually make humans incredibly powerful and innovative. ஓகே, இப்போ ChatGPT மாதிரியான டூல்ஸ் தரக்கூடிய தகவல்கள் 100% உண்மையானது என்று முடிவுக்கு வர முடியாது. இப்போ ஏஜென்டிக்கையும் அதே இடத்துல தானே நிற்கிது. அது எப்படி ஒரு வளர்ந்த ஹோமோசேஃபியன் மாதிரி? இஸ் இட் அ நியாண்டர்தல் ஆர் அ ஹோமோசேஃபியன்? I always say innovation looks beautiful in the rear view mirror, but when you go through it, it is filled with self-doubt and chaos. இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தாலே ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு நல்ல விஷயம். ஏன்னா நான் வந்து ஒரு அந்த துறை சார்ந்த ஒரு வல்லுநரை வேலைக்கு எடுக்க வேண்டியதில்லை, அல்லது ஒரு 4 பேரை அதுக்கு நான் கொண்டாட வேண்டியதில்லை. இதை வந்து நான் க்ளவுடில் ஏஐ இன்கார்பரேட் பண்ணுறப்ப அது ஏற்கனவே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அது மேலே உங்கள் ஐடியாவை போட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ இந்த 4 பேருக்கு வேலை போயிடுச்சு. நீங்கள் அது வந்து 4 பேருக்கு வேலை போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க. அவங்க வந்து 4 பேர் வந்து 4 ஸ்டார்ட் அப் பண்ணலாங்கிறது. ஓகே, மனிதன் உருவாக்குகிற இன்னொரு மூளை மனித மூளையை சாப்பிடாது, சாப்பிட முடியாது. டைட்டில் ஸ்பான்சர் ஸ்ரீ சண்முகா இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு, பவர்ட் பை ஜிடி ஹாலிடேஸ். ஏஐ மற்றும் சைபர் செக்யூரிட்டி கோர்சஸிற்கான சிறந்த கல்லூரி ஸ்ரீ சண்முகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்செங்கோடு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூட கெஸ்ட் யார் அப்படின்னா, அவர் யார் என்பதற்கு முன்னால் இந்த இன்டர்வியூ வந்து அமெரிக்காவில் ஒரு வீட்டில் நடக்குது, சியாட்டிலில். கும்பகோணம் பூர்வீகம், சென்னையில் கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்து அங்கேருந்து படிப்படியாக வந்து அமேசானில் ஒரு இன்டர்னாக ஜாயின் பண்ணி இன்றைக்கி அமேசான் நிறுவனத்துடைய AWS என்று சொல்லப்படக்கூடிய அமேசான் வெப் சர்வீஸ் ஏஐனுடைய வைஸ் பிரசிடெண்ட் சுவாமி சிவசுப்ரமணியன் சார். வணக்கம். முதல்ல தேங்க்ஸ். ஏன்னா நான் ஒரு ஷார்ட் நோட்டீஸில் உங்கள்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டேன். இமீடியட்லி யூ செட் எஸ் ஃபார் தேட். ரொம்ப நன்றி. உங்களை சந்தித்தது, உங்கள் வீட்டிலே வந்து சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது உண்மையிலே மகிழ்ச்சி. ரீசெண்டாக வந்து நிறையா ஏஐ ரிலேட்டடான இன்டர்வியூஸ் தான் நடக்குது. ஏன்னா ஏஐ தான் இப்போ வந்து டாக் ஆஃப் த டவுன், சிட்டி, வில்லேஜு எல்லாமே ஏஐ அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. ஸோ உங்களோடது வந்து ஏஜென்டிக் ஏஐ இல்லையா? அதாவது ஏஜென்ட்ஸை பில்ட் பண்ணுறது, அசிஸ்டன்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணக்கூடியவர்களை ஏஜென்டிக் ஏஐ அப்படின்னு சொல்லுவோம். பட் எனக்கு என்னென்னா, நம்ம ChatGPT வந்தது, அதுக்கப்புறம் நிறைய ஏஐ டூல்ஸ்லாம் வந்தது. பட் ஏன் ஏஜென்டிக் ஏஐ வந்து எல்லா பெரிய நிறுவனங்களும் பரபரன்னு பயங்கரமாக வேலை பார்க்குறீங்க? அது என்ன மேஜிக் பண்ண போகுது? ஏன் அதில் ஐ ஹர்ட் தட் ஆல் பிக் கம்பெனிஸ் ஆர் working hard on that. Why? Yeah, if you look at what happened with AI, especially since the ChatGPT இதெல்லாம் வந்ததுக்கப்புறம், what you saw was these AI models வந்து they're really good in answering like a question. If you get they can actually respond back with an answer, or அது வந்து it can generate an image or a video அந்த மாதிரி இது. Now but inherently அது வந்து it had the limitation that it cannot think like humans. இப்போ வந்து if you ask even இப்போ என்னோட 10 வயசு பொண்ணுக்கிட்ட வந்து like how do you solve this problem, like to go from here to here now,
inherently she will start thinking, saying like, okay, I need to break it down into here are the 3 steps I need to go do, and then for each step here is how I'm going to solve. The humans are very good in what I call as planning and reasoning. Until actually recently in the AI models were not capable of இது வந்து எப்படி ஒரு பிளான் போட்டு அதுக்கப்புறம் வந்து work through various reasoning and steps and then actually start executing using various tools. Even if you look at the human evolution, mankind வந்து they didn't actually get to being the remarkable Homo sapiens as we are until we not only started thinking, but also we actually had the ability to use tools because we actually had thumb and hands. இப்போ these AI models, which is like think of it as the brain that powers these AI agents, now they can actually plan and reason like humans, and they can use tools. Suddenly they can actually இது நாம humans எப்படி நம்ம வெப் ப்ரௌசர்லாம் யூஸ் பண்ணி இது கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுறோமோ இல்லாட்டி they can actually go surf the internet, or அவங்க வந்து they can AI models can write code like humans do. அப்படி பார்த்தா then suddenly these AI agents can do lot of things that previously they could not do, but only humans can do. So that means suddenly for the whole world is about to change. ஸோ அதனால் எல்லாருமே பரபரன்னு ஏஜென்டிக் ஏஐக்குள்ளே இருக்கீங்களா? ஆக்சுவலாக இப்போது ஒரு ஹியூமன் எவல்யூஷன் மாதிரி ஏஐயில் இது வந்து ஒரு எவல்யூஷன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது மனிதர்களைப் போலவே ஏஜென்டிக் ஏஐஸ் திங்க் பண்ணுமா என்ன? அது எப்படி சாத்தியம்? ஒரு டேட்டா ட்ரிவன் எப்படி மனிதரை போல திங்க் பண்ண முடியும்? ஏன் வந்து சடன்லி இப்போ ஏஐ இவ்வளோ வந்து ரெவல்யூஷன் ஆச்சுன்னா வந்து we were giving all the data வந்து இன்டர்நெட்டில் இருக்கிற டேட்டாலாம் வச்சு ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் ஏஐ சிஸ்டம் வாஸ் நத்திங் மோர் தேன் ஆக்சுவலி ஐ யூஸ் எ இங்கிலீஷ் டேர்ம் கால் ஸ்டொக்காஸ்டிக் பேரட். அப்படின்னா வந்து மேத்தமேட்டிக்ஸ் ட்ரிவன் கிளி மாதிரி. நீங்கள் வந்து ஏபிசின்னா அடுத்த லெட்டர் டின்னு அது ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ அப்படி தான் இருந்தது. இப்போ என்ன சேஞ்ச் ஆகுதுன்னா இப்போ வி ஆர் ட்ரைனிங் தெம் டு ஆக்சுவலி சே லைக் மேத்தமேட்டிக்ஸ் தியரம் கொடுத்து வந்து வி ஆர் டீச்சிங் தெம் ஹவு டு டூ லைக் இது மேத்தமேட்டிக்ஸ் இப்போ கணக்கு எப்படி போடுறது ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு we are teaching them lot of இது just like இப்போ வந்து ஹை ஸ்கூல் பசங்களுக்கு டீச்சர் வந்து சொல்லித்தர மாதிரி. ஸோ now they are becoming really இப்போ வந்து they can solve actually lot of problems, and that is why suddenly நீங்கள் வந்து இப்போ you are seeing AI systems are now not just like இது அடுத்த வார்த்தையை ப்ரெடிக்ட் பண்ணுற மிஷின் இல்லை. இப்போ வந்து they are starting to plan and reason. அதுக்காக it doesn't mean now it can actually win like Nobel Prize left and right or we still have ways to go, but that means it can solve a lot of things, what I call இது வந்து undifferentiated part. இமெயிலில் நமக்கு ஒரு விஷயம் வருது and you had to take அந்த இமெயிலில் இருக்கிற விஷயத்தில் வந்து இவங்களோட பேர் இவங்களோட அட்ரஸ் அது இதுன்னு உள்ளே வந்து கலெக்ட் பண்ணி you need to enter into another website and then store it in a database இங்கே உள்ளே இருக்கிற சிஸ்டம். யூஸ்வலி இதெல்லாம் வந்து lot of humans are doing it, but they get bored saying என்னடா வந்து டே இன் அண்ட் டே அவுட் இதையே வந்து மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்கணும்னு. இப்போ வந்து you can actually literally record that video and give it to an AI system and it will take care of it going forward for you. இப்போ நீங்கள் அதாவது ஏஐனுடைய துவக்க காலத்தில் இருந்ததை தாண்டின அதாவது கணக்கு தெரிந்த ஒரு கிளிங்கிற அடுத்த கட்டம்னு சொல்கிறீங்களே, இந்த அடுத்த கட்டத்தில் இது என்னெல்லாம் அசிஸ்ட் பண்ணியிருப்போம்? பிளானிங், எக்ஸிக்யூஷன், டெசிஷன் மேக்கிங், இந்த 3 ப்ராசஸை வந்து ஏஜென்டிக் ஏஐஸ் பண்ண முடியும் அப்படின்னா, பட் அது எப்படி ஒரு மூளை செய்கிற வேலை தானே அது? அஃப்கோர்ஸ் போத் த நியூரல் சயின்ஸ் தான் அங்கேயும் ஏஐஸ் அந்த மூளையை தான் அங்கேயும் ட்ரை பண்ணுறோம். பட் அது எந்த அளவு அக்யூரேட்டாக இருக்கும், அது எப்படி, அதுக்கு என்ன எத்திக்கல் வேல்யூ இருக்குது, அது எப்படி இந்த சரியான முடிவுகள் எடுக்க முடியும்? These AI systems வந்து they make predictions. They don't make decisions. There is a big distinction. ஏன்னா அது வந்து it can only make saying like hey, if you give me இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா this is the likely outcome. But whether we take it as a decision
or take it as a prediction and then apply human judgment is up to us. Now, society, we have to know the difference between a prediction and a decision. ஆனால் இங்கே தான் எனக்கு ஒரு சின்ன குழப்பம். ஏஐ டூல்ஸுடைய அட்வான்ஸ்மெண்ட் பற்றி பேசுகிறப்போ ஒரு சேஃப் கால் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஏன்னா ஏஐ இஸ் ரீப்ளேசிங் ஹியூமன் அப்படின்னு ஒரு வேர்டு வருது. இன்னொன்று மனிதன் தன்னுடைய மூளையிலேருந்து உருவாக்குற மனிதனின் மூளையை விட சிறந்த மூளை அப்படின்னு அதுக்கு ஒரு பேர்லாம் வைக்கிறோம். ஆனால் கரெக்டாக அந்த ப்ரெடிக்ஷனுங்கிற இடத்துல தப்பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. ப்ரெடிக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வாட் இஸ் மெஷர்மெண்ட் கிடையாது. ஓகே, அது என்ன ஸ்கேலில் ப்ரெடிக்ட் பண்ணுச்சுன்னா நமக்கு தெரியாது. ப்ரெடிக்ஷனுங்கிறது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம் அப்படிங்கிற ஒரு இடம். ஒரு பட் அப்போ கிட்டத்தட்ட எல்லாமே அப்படி தானே. இப்போ கூகுள் தரக்கூடிய ஒரு சர்ச் இன்ஜின் தரக்கூடிய தகவல்கள் சரியாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இப்போ ChatGPT மாதிரியான டூல்ஸ் தரக்கூடிய தகவல்கள் 100% உண்மையானது என்று முடிவுக்கு வர முடியாது. இப்போ ஏஜென்டிக்கையும் அதே இடத்துல தானே நிற்கிது. அது எப்படி ஒரு வளர்ந்த ஹோமோசெஃபியன் மாதிரி. இஸ் இட் அ நியாண்டர்தல் ஆர் அ ஹோமோசெஃபியன்? I think that is இப்போ அந்த எவல்யூஷனில் தான் இருக்கும். பட் when you look at it, lot of ஏரியாவில் நமக்கு டெசிஷன் மேக்கிங் ஆல்ரெடி இப்போ பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ் how good are we in recognizing. இப்போ யாராவது ஒருத்தர் ஈவன் ஒரே ஜாபை ஒரு 1000 தடவை சேம் ஜாப் டெய்லி திருப்பி 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 அதை இது பண்ணால் சம்டைம்ஸ் they might get tired and actually they might make a mistake if you ask them to do the same thing over and over again and again. But so you can measure the accuracy compared to either giving it to an AI system. And அதனால தான் these are measurable. நீங்கள் பார்க்கலாம் for instance. And the nice thing in the future world is these AI systems, they are self-learning. Just like இங்கே you teach, like we all teach. இப்போ பசங்களுக்கு தப்பு பண்ணால் நீயே உன்னோட ஆன்சர் ஷீட்டை கரெக்ட் பண்ணு. So that double check பண்ணு when you write exam so that you correct your own work before actually you submit it for grading. அதே மாதிரி இப்போ you can ask an AI system to actually double check its own work. And அது மறுபடியும் it actually traces a different line of thinking. ஒரே ப்ராப்ளம் இப்படி சால்வ் பண்ணுறதுக்கு வேலை அப்படி சால்வ் பண்ணுறது, or use a different model to go see it. So that means now you actually can even not only produce the predict an outcome and actually compute an answer, you can actually use a different AI system to also check its work. And that is actually இப்போ ஏஐ பண்ணது சரியானு பார்க்க ஒரு ஏஐ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா where we are heading up. ஏன்னா ஒரு பக்கம் பார்க்குறப்ப மேக்னிஃபிஷன் 7 ஓகே, இப்போ நீங்கள்லாம் உள்படவே ஒரு டைரக்ஷன் இல்லாமல் ஒரு ரஷ்ஷில் போகிற மாதிரி ஒரு ஏஐ ரொம்ப ரஷ் பண்ணி எல்லோரும் வேகமாக ஓடுற மாதிரி ஒரு இது இருக்குது. ஏன்னா அதுக்கு அவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் இருக்குங்கிறதுனால தான் அவ்வளோ தூரம் எஃபர்ட் போடுறாங்களா? அது அப்படி பார்த்தா அப்படி இட் மைட் லுக் தட் வே பிகாஸ் எவ்ரிபடி இஸ் இன்னோவேட்டிங் ஸோ மச், அவ்வளோ பண்ணுறாங்க. பட் இஃப் யூ லுக் அட் ஈவன் the broader industry or the academics and the universities they actually come up with something called a risk management framework. அப்படின்னா where to use AI, அதோட associated risk என்ன, so that you can take appropriate safeguards. For instance, இப்போ இந்த streaming app recommendation is a low risk for an AI to make decision. If you take like an house mortgage application, if you use an AI system to decide who to approve a loan or not, அது you have to actually think twice to make sure, oh, it doesn't actually either bias a decision against one versus another. Or if you use it in like critical life support, it is the highest risk. So இப்போ then you can actually இந்த மாதிரி frameworkல யூஸ் பண்ணிங்கன்னா then you can say, oh, then in those cases here is the set of the inga physician needs to actually overlook and here is the auditability and the mari. Then there are actually thoughtful frameworks being built across. நீங்கள் ஒரு டெக்னிக்கல் பர்சனாகவும் இன்னொரு சைடு ஒரு இண்டிவிஜுவல், ஒரு ஃபாதர் ஆஃப் 2 daughters, அந்த ஆங்கிலேருந்து பார்க்குறப்போ ஒரு டெக்னாலஜி வளரும்போது அதை ஒட்டின ஒரு கல்ச்சர் பில்ட் ஆகணும்ல, அது இயல்பாக பில்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பீப்புள் தோஸ் ஹூ வெல் அவேர் அபவுட் த டெக்னாலஜி அதை ஒட்டின ஒரு கல்ச்சரையும் பில்ட் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் என்னுடைய குழந்தைகள் ஐபேடை வாங்குறதுக்காக நான் காத்திருக்க வைப்பதனால எனக்கு என்ன கெட்ட பேர் படைச்சாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ண வைப்பேன்,
பிகாஸ் அவங்க அதை அவ்வளோ நேரம் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த கல்ச்சரை அவங்க பில்ட் பண்ணாங்க. பட் என்னென்னா ஒரு கன்சியூமர் சைட்லேருந்து பார்க்குறப்ப வந்து அதை எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணலாம், அது எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணலாங்கிறதா. டூ யூ திங்க் அந்த கல்ச்சரும் பேரலாக பில்ட் ஆகணும்னு நினைக்கிறேன்? ஏன்னா இனிமேல் வந்து ஸ்மால் சைஸ் ஆஃப் சயின்ஸோட கான்ட்ரிபியூஷன் இல்லை, ரேப்பிட் சேஞ்சிங் சயின்ஸோட கான்ட்ரிபியூஷன் தான் full generation. I'm worried about, I'm not much worried about Gen Z or Gen Alpha. I'm worried about the people, those who are above 35, 40. அவங்க தான். ஸோ அப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே ரொம்ப வருஷமாக இருக்கீங்க, வேறு மாஸ்டர் இன் மெஷின் லேர்னிங். ஓகே, மெஷின் லேர்னிங் எக்ஸைட்டிங் திங் தான். அதுலேருந்து அதை ஒட்டி மெஷின் லேர்னிங்குள்ளே க்ளவுடு, அப்புறம் ஏஐ இப்படி வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் தொழில்நுட்பம் வளரக்கூடிய வேகத்திற்கு அதை கையாளுபவர்கள் என்ன மாதிரியான, இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த விஷயத்துக்கு நீ ஏஐ பயன்படுத்தலாம், இந்த விஷயத்துக்கு நீ ஏஐ பயன்படுத்தலாம், இதை யார் சொல்லித்தரப்போகிறார்கள்? அதுக்கு ஒரு ஏஐ டூல் பண்ணிடுவோங்கிறீங்களா? No, actually, this is an industry-wide and society-wide issue we all have to deal with. யோசிச்சு பார்த்தீங்கன்னா, if you look at all the industrial revolution, past actually 100 years or even before, how long did it take for us to adapt to those changes? எவ்வளோ வருஷம் இருந்ததுன்னு we had a lot of time. The biggest recent one was in the dot-com internet revolution was probably the fastest one, where நமக்கு எல்லாருக்குமே வந்து the world changed on us pretty fast. Suddenly the world became really close by, where anybody from like India could actually develop and build things for actually America or vice versa on the மாதிரி. If you look at in the AI systems, with all the what is happening, this revolution is arguably the fastest. இப்போ நமக்கு இருக்கிற AI வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த ஃபீல்டு வந்து மூவ் ஆகுதுன்னா, நமக்கு we as this society, சமூகம் வந்து we are not able to catch up quickly. ஏன்னா எவ்வளோ பேர் வந்து இப்போ குவிக்லி வந்து ஏஐ கற்றுக்க முடியும். எஸ்பெஷலி இது ஸ்கூலில் போகிறவங்க இப்போ வந்து இந்தியாவில் இப்போ ஹை ஸ்கூலில் இருக்கிற எல்லா பசங்களும் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் அண்ட் ஏஐ எல்லாம் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நானும் பார்க்குறேன். ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் அவ்வளோ ப்ரெலவெண்ட்டாக இல்லையான்னு தெரியல. பட் எஸ்பெஷலி பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் ஆன் டே இன் அண்ட் டே அவுட், அவங்க எல்லாருக்கும் டே ஜாப் இது வேலை பார்க்குறவங்க வந்து how do they suddenly allocate time? And this is where now we as society, not just companies, but எல்லாருமே they need to actually, government, all of them need to really allocate time and provide resources. இப்போ என்னோட keynote வந்து பார்த்தீங்கன்னா வந்து I allocate time in terms of the talking about எப்படி எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி டெக்னாலஜியை வந்து ஏஐ லிட்ரஸி வந்து கொண்டு வரணும்னு மாதிரி நான் ப்ராஃபிட் அண்ட் அதர் ஆர்கனைசேஷனுக்கு ஸ்காலர்ஷிப், how to fund them so that they can teach kids. அதே மாதிரி ட்ரெயின் த ட்ரெயினர்னு அப்படின்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் சொல்லித்தரது இல்லாமல் டீச்சர்ஸ்க்கு சொல்லித்தந்தா ஸோ தட் அவங்க வந்து 100 பேருக்கு வந்து சொல்லித்தரது, 1000 பேருக்கு சொல்லித்தரதுன்னு அந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் இது பண்ணுறோம். பட் இப்போ கிவன் எவ்வளோ வேகமாக இந்த ஃபீல்டு போகிறதோ, ஸோ நாம் வந்து இன்னும் we all need to move with extreme urgency so that நாம் வந்து ஐ மீன் அந்த டெக்னிக்கல் லிட்ரஸி அல்லது இந்த ஏஐ டூல்ஸ் எப்படி பயன்படுத்தணும் லிட்ரஸி இன்னும் ஃபாஸ்ட்டாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் காலகட்டத்தில் இதெல்லாமே பாலிசி டெசிஷன்ஸ் வழியாக அது சார்ந்த கலாச்சாரங்களே கொண்டு வர முடிந்தது. 8 மணி நேரம் வேலை, 2 நாள் லீவு, இப்படி வேலை பார்த்தா போனஸு அல்லது கூடுதலாக பார்த்தா ஓடி அப்படின்னு. ஆனால் இந்த ரேப்பிட் சேஞ்சிங் டெக்னாலஜியில் இதை வந்து அவேர்னஸ் வழியாக தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறது எனக்கு என்னமோ கொஞ்சம் சாங்கிய மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது நடக்குமான்னு தெரியல. ஏன்னா நம்ம பீப்புளுடைய லெவல்ஸ் நாமளாக என்னன்னு பார்த்தா, நான் சொல்கிறது நாட் அபவுட், ஐ டோன்ட் நோ அபவுட் அமெரிக்கா, நம்ம நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய்க்கு ஏசி வாங்குறப்ப கூட அதோடு கொடுக்குற புக்லெட்டை யாரும் படித்ததா ஞாபகமே இல்லை எனக்கு, அட்லீஸ்ட் மீ. ஓகே, பீப்புள் வாண்ட் டு யூஸ் இட். ஓகே, எனக்கு ஏசியே வந்து ஓகே நம்மளமா லேர்னிங்கில் தான் நான் போகிறேன். ஓகே, ஆக்சுவலாக மெஷின் லேர்னிங் வந்து எனக்கு தெரிஞ்ச மனுஷன் தான் முதல்ல பண்ணான்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாள் போட்டு 18 வச்சா குளிருது, அப்போனா 20 வைப்போம். ஓகே, அதிலே 3 புள்ளி வச்சுருக்கோம், ஆட்டோன்னு ஒன்று இருக்குன்னு போக தான் லேர்ன் பண்ணிட்டோம். ஓகே, அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னுடைய கவலையெல்லாம் என்னன்னு கேட்டால், 2 தலைமுறைகளுக்கு இடையில் பெரிய இடைவெளி விழுமோ அப்படின்னு தோணுது. பீப்புள் தோஸ் பார்ன் வித் இப்போ தெர் ஆர் 2 kind of people சொல்கிறாங்க. இப்போ ஒடிசே இப்போ டிஜிட்டல் வேர்ல்டுலேயே பிறந்தவங்க, இன்னொருத்தங்க டிஜிட்டல் மைக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகே, இப்போ இதை ஒரு 40ல் இன்னைக்கு இருக்கவர் ஒரு டிஜிட்டல் மைக்ரண்ட் தான். Yeah. அவர் வந்து டிஜிட்டலுங்கிற ஒரு ஜியாகிரஃபி அவரோட ஹோம்லேண்டு கிடையாது. Yeah. அப்போ யார் இந்த கல்வி யார் போதிக்க போகிறார்கள்? Actually, ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போது there are n number of complications. நான் காம்ப்ளிகேஷன் சொல்ல, ஒரு சயின்ஸால் அவ்வளோதான் அது முடியுது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஏஜென்டிக் ஏஐ நம்ம எடுத்துட்டோம்னா அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ரீசனிங் பண்ண முடியும், பிளான் பண்ண முடியும், ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்க முடியும். நான் எந்த ப்ரெடிக்ஷனை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான லிட்ரஸி எங்கிட்ட இல்லைன்னா இந்த டூல்ஸ் யாருக்கு பயன்பட போகுது? yeah. அந்த லிட்ரஸி வந்து இஃப் யூ லுக் அட் இட், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து ஒருத்தர் வந்து ஏஐ சிஸ்டம் யூஸ் பண்ணுறாருன்னா அவர் வந்து he or she they need to know what is எது வந்து நல்ல கோடு, எது வந்து ஒர்க் ஆகலைன்னு. இன்னரண்ட்லி அவங்களுக்கு வந்து அது புரிஞ்சாதான் they will know how to judge வந்து இது ஏஐ சிஸ்டம் வந்து இஸ் ப்ரொடியூசிங் கார்பேஜ் ஆர் இஸ் இட் ஆக்சுவலி ப்ரொடியூசிங் யூஸ்ஃபுல் திங். என்னோட ஒன் ஆஃப் த கோர் பிலீஃப் வந்து ஏஐ வந்து வில் நாட் ரீப்ளேஸ் ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட். இட்ஸ் அ ரிமார்க்கபிள் திங். We as humans look back at the history, even in the software industry liye early days of computer வந்து we used to program in something called assembly language, which is like very close to the zeros and ones style of programming, where computer வந்து literally வந்து இந்த இது bitல இருந்து இந்த இதுக்கு போ, இந்த ரெஜிஸ்டருக்கு போய் இதை பண்ணுன்னு literally lowest level of programming possible. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃபோட்ரான், C++, ஜாவான்னு, இப்போ வந்து இங்கிலீஷ், தமிழ் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இப்போ கோடு எழுதலாம். நீங்கள் தமிழ்லேயே வந்து கோடு எழுதலாம். அண்ட் அதுக்கிட்ட வந்து இந்த ஃபோட்டோவை எடுத்து இந்த க்ளவுடில் இந்த S3 பக்கெட்டில் போடுன்னா அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கோடை எழுதி ஜென்ரேட் பண்ணி இட் வில் ஃபினிஷ். பட் என்ன பிரச்சனைனா, when it makes a mistake, how do you know if you don't know how to write a code? So that's where you still have to actually know the craft. It's a little bit like if a teacher doesn't know mathematics, they cannot teach math. Similarly, யார் வந்து எக்ஸாம் பேப்பரை வந்து கரெக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த இது தெரியலன்னா then how will they actually correct an exam paper? So you still need that craft as an example. இன்னொரு விஷயம் which is very important, ஏன்னா நீங்கள் வந்து 35-40 வயசு மேலே இருக்கிறவங்க அவங்கள பற்றி கவலைப்படுறீங்கன்னு, அது இட்ஸ் டோட்டலி ரொம்ப வேலிட். ஒன் ஆஃப் த கீ திங்ஸ் at least I personally embraces what I call as you need to be a continuous learner. எப்பயுமே மாணவனாக இருக்கணுங்கிறது. ஏன்னா இப்போ என்னோட பர்சனல் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து ஏஐ ஃபீல்டில் இருக்கேன். ஐ ஸ்டார்டட் ஏஐ இது AWSக்கு. பட் என்னோட PhD நான் வந்து டாக்டரேட் பண்ணது வந்து ஏஐ கிடையாது. நான் நீங்கள் நெதர்லாண்ட்ஸில் பண்ணீங்களே? நெதர்லாண்ட்ஸில் பண்ண PhD. அண்ட் அது வந்து லார்ஜ் ஸ்கேல் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸு, எப்படி வந்து மில்லியன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு, எப்படி வந்து ஹவு டு யூ பில்ட் ஈக்குவலண்ட் ஆஃப் இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் அந்த மாதிரி. ஸோ அதனால தான் அமேசான் வந்து சேர்ந்தேன். பட் சம்டைம் ஆஃப்டர் 10+ years, ஒரு 10 வருஷம் கழித்து லிட்ரலி வென் இப்போ ஏஐ ஃபீல்டு வாஸ் ஸ்டார்டிங் டு டேக் ஆஃப், எனக்கே வந்து ஐ வாஸ் க்யூரியஸ். ஸோ நம்ம இந்தியாவில் தான் வெக்கேஷனில் இருந்தபோது என் பொண்ணு வந்து 1 வயசாச்சு. அப்பா அம்மா எல்லாரையும் வந்து கூட்டி காட்டுறதுக்கு அவளுக்கு வந்து கூட்டின்னு வந்தேன். 1 மாதம் வந்து சும்மா இருந்த வீட்டில் ஜெட்லாகில் இருந்தேன், ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ அப்போ வந்து நானே வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஐ ஜஸ்ட் லேர்ன் டீப் லேர்னிங். ஐ வாஸ் பிளேயிங் வித் இட். ஐ டாட் மை செல்ஃப். ஸோ திருப்பி வரும்போது ஃப்ளைட்டில் வந்து இதைத்தான் நான் வந்து அடுத்து பண்ண போகிறேன்னு வந்து ஐ ஆக்சுவலி wrote my own job description and came back and said இதுதான் வந்து we had to build so that AI is available for every developer in AWS. Okay. அப்படி so that AI is more accessible. எல்லாரும் வந்து they can use AI. So that is like an example of நாம unless we constantly teach ourselves new field, ஏன்னா ஆஃப்டர் நீங்கள் யூனிவர்சிட்டியெல்லாம் விட்டு வெளில வந்தப்புறம் nobody is going to come and teach you every 2-3 years. So நாம் எல்லாரும் வந்து we have to constantly take it over, and that is an important thing, and that is even more important when technology is so rapidly evolving. ஸோ நோ த கோ, யூ ஹாவ் டு அப்டேட் அண்ட் லேர்ன். லேர்னிங் வந்து இனிமேல் வந்து மேண்டேட்ரி.
இல்லை ஆக்சுவலாக தட் இஸ் லேர்னிங்ஸ் ப்ராசஸ்லாம் இனிமேல் சொல்ல முடியாது. இட் இஸ் மேண்டேட். வேறு வழி இல்லை, நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு தான். நீங்கள் ஆக்சுவலாக இந்த எவல்யூஷன் எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இட் இஸ் பர்டனிங் த பீப்புள் ஆர் அவங்க லைஃப்பை ஈஸியாக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தா டெக்னாலஜி வளர வளர மனுஷனுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிற மாதிரியே இருக்குது. எல்லாத்தையும் கற்றுக்க, எல்லாத்தையும் செஞ்சுக்க அப்படின்னு. அது முன்னாலன்னா நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா நீங்கள் சில விஷயம் படிப்பீங்க. இப்போ ஒரு நார்மல் பர்சனே நிறைய விஷயம் படிச்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ நீங்கள் இது வேறு இது ஹெட்ஸ் அப். அடுத்த 5 வருஷத்தில் ஏஜென்ட்டுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பார்க்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து 30-40 வருஷம் முன்னாடி ஆர் ஈவன் 50-60 வருஷத்துக்கு முன்னாடி குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து வாஸ் லைக் வெரி டிஃப்ரெண்ட் கம்பேர்ட் டு வாட் இட் இஸ் now. நமக்கு வந்து we have more comforts and more இதெல்லாம் in terms of access to health care அந்த மாதிரி இதெல்லாம். But the flip side is then sometimes we become addicted to technology. So we don't take care of ourselves. நாம் நம்மளையே வந்து பார்த்துக்கணும். Where we take care of our health. அதுக்கு we cannot blame technology. We have to blame our own habit. நீங்கள் சொல்கிறது கிட்டத்தட்ட இப்போவே இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. அதே தான் சொல்கிறேன். இப்போது அடிக்டட் டு டெக்னாலஜி, அதுவும் நாலேஜ் பேஸ்டில் அடிக்டட் டு டெக்னாலஜினா இந்த ஹியூமன் பிரெயின் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த ப்ராசஸரு, அந்த மதர் போர்டு அது என்ன பண்ண போகுது? ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஏஐ டூல்கிட்ட என்ன கேட்டாலும் எனக்கு சொல்லும். நானே என்னோடய ப்ரொஃபைலை வந்து ஏஐட்ட நீ கோபிநாத்தை பற்றி ஒரு ப்ரொஃபைல் எழுதிக்கணும்னா எனக்கே அப்போ தான் தெரியுது, ஓ இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோமா, ஓ இந்த ஷோ இடையில கொஞ்ச நாள் பண்ண போட்டுருக்கு, நமக்கு தெரியல, அது சொல்லுது. அப்போது மனிதனின் சிந்திக்கும் திறன் என்னவாகும்னு நினைக்கிறீங்க? நமக்கு we don't have what I call as like expansive memory. We don't remember every detail. இது 30 வருஷம் முன்னாடி இது நடந்தது, இந்த ஸ்கூலுக்கு போனேன், இல்லாட்டி 7வது படிக்கும்போது இவங்கெல்லாம் தான் வந்து எங்களோட கிளாஸில் படித்தாங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கிடையாது. பட் அதெல்லாம் வந்து நமக்கு விஎஸ் இது ஹியூமன்ஸ் நமக்கு வந்து அதெல்லாம் வந்து கஷ்டம். பிகாஸ் நம்ம பிரெயின் வந்து லைக்ஸ் டு synthesize and summarize, அதாவது எல்லாத்தையும் சேர்த்து, and only it remembers mostly பெரிய ஈவெண்ட்ஸ், significant events, and நமக்கு ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் தான் நம்ம பிரெயின் வந்து இட் ஸ்டோர்ஸ் as landmark. Whereas இப்போ digital memory is actually different. It can store huge amount of information, and that is அது ரொம்ப useful when you are actually looking to do lot of research and so forth. But it is also not that useful when you are actually trying to extract the most significant information, because உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் வாழ்க்கையில் எது முக்கியமான விஷயம் கேட்குறேன்னா. அவன் மனிதனின் இப்போ அதாவது எக்ஸ்பான்சிவ் மெமரி வந்து ஒரு டிஜிட்டலுக்கு இருக்கலாம், ஏஐக்கு இருக்கலாம். ஆனால் எது வேலிட் மெமரி, எது ரொம்ப வேல்யூபிள் இமோஷனல்ங்கிறது எனக்கு தானே தெரியும். இப்போ அதையுமே அதுதான் சொல்லிடும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வாட் இஸ் மை ரோல் இன் திஸ் earth? That is where நீங்கள் I stand by my fundamental belief that human judgment is going to be not replaceable. Either what we do is not going to change. How we do will fundamentally change. ஸோ ஹவ் வி டூங்கிறதா மாறும். What we do is not going to change. And that means இப்போ வந்து doctors are still going to be able to treat patients. But இப்போ நீங்கள் டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் they spend a lot more time looking in front of a monitor, type பண்ணிட்டே இருப்பாங்க, because legally they are required to take notes, lot of notes. But instead இப்போ வந்து in future நான் வந்து patient கிட்ட நேராக பார்த்து பேசிகிட்டே இருக்கலாம். That is AI system that is எல்லா டேட்டாவும் இது எடுக்கும், எல்லாத்தையும் எடுத்து இதெல்லாம் தான் சொன்னாங்க, இதெல்லாம் தான் சொன்னாங்க. So that later they don't have to spend like 30 minutes writing notes and actually figuring out what was there. Instead இதுதான் சொன்னாங்க, இதுதான் ப்ரிஸ்கிரைப் பண்ணேன், ஸோ ஹியர் இஸ் இதெல்லாம் தான் ஹெல்த் ஹிஸ்ட்ரின்னு. ஸோ இட் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஆல் த undifferentiated aspects of health care. Then that means doctors are really now doing இது things அவங்களுக்கு எது பிடிச்சதோ, which is to make the patients அவங்களோட ஹெல்த்தை பெட்டர் பண்ணுறது, instead of typing in front of a computer. ஓகே, இது இந்த வேலை எல்லாத்தையுமே ஏஐ பார்த்துரும். ஓகே, இப்போ ஆக்சுவலாக க்ளவுடில் ஏஐ நீங்கள் இன்கார்பரேட் பண்ணுறது இதே இதுதான் இல்லையா? இப்போ ஆக்சுவலாக நான் க்ளவுடுக்குள்ளே வரேன், இந்த அது உங்களுடைய கோர் ஏரியா அப்படிங்கிறதுனால கூகுளோடதாக இருக்கலாம், ஜுராவோடதாக இருக்கலாம், மைக்ரோசாஃப்டோட தான் இருக்கலாம், எல்லா பெரிய கம்பெனிஸும் ஏடபிள்யூஎஸோட க்ளவுட் ஏஐ இன்கார்பரேஷன் இருக்கலாம். இன் வாட் வே இட் இஸ் ஸ்பெஷல் ஆர்
அதோடைய ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன? ஏன்னா ஐ திங்க் யூ த மார்க்கெட் லீடர் இன் தட். அமேசான் தானே இதோட மார்க்கெட் லீடர் அப்படிங்கிற பட்சத்தில் செக்மெண்ட் லீடர். மார்க்கெட் செக்மெண்ட் லீடர் அஃப்கோர்ஸ். அப்படிங்கிற பட்சத்தில் இப்போது ஏன்னா க்ளவுடில் ஏஐ இன்கார்பரேஷன் தான் ஸ்மால் என்டர்பிரைசஸை வளர்க்க போகுது. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து மேக்னிஃபிகேஷன் செவன்ஸ்க்கெலாம் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இவங்களை வளர்க்க போகிற முக்கியமான ஏரியாங்கிறது க்ளவுட் அண்ட் ஏஐ காம்பினேஷன் தான் வளர்க்க போகிறது. ஸ்டார்ட் அப்ஸ்க்குள்ள ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது, அல்லது ஏற்கனவே ஒரு என்டர்பிரைஸ் இருந்தால் அதை அவங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அமேசானுடைய பிளான் என்ன? அமேசான் வந்து வாஸ் நாட் லைக் அ ட்ரெடிஷ்னல் என்டர்பிரைஸ் ஐடி கம்பெனி. நாங்கள் வென் வி ஸ்டார்டட் கிளப், இப்போ நான் வந்து இன்டர்ன் ஆரம்பித்ததுலேருந்து அப்போ தான் வந்து AWS வாஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங். இஃப் யூ லுக் பேக் அட் த ஹிஸ்ட்ரி, அப்போ ஒரு ஸ்டார்ட் அப் நடக்கிறது 2005 2006னா பிஃபோர் அமேசான் கிளவுட். இது ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா இருந்ததுன்னா முதல்ல வந்து தே வில் கோ டு அ வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அண்ட் சே ஓகே ஐ நீட் டு எனக்கு வந்து கிவ் மீ திஸ் மச் மனி ஸோ தட் I can buy a server, I can buy software licenses, and then I can actually then put all of them together. And then அதுக்கப்புறம் என்னோட ஐடியாவை வந்து I will start building. So usually startups வந்து will spend 3 to 4 months to raise money, build servers, buy software before they even write a single line of code. AWS fundamentally changed all this, where the time from idea to actually prototype one day will usually be in a matter of days. And because suddenly they made the entire IT industry completely change. So appadan suddenly all the major startups suddenly started blooming. Because that means ellarum vandu they are not stuck on who can raise the most money to become a successful startup. Inga literally yaradhu garage la irukkranga vandu they can start a startup in their garage. And then they can prove if their idea works, then they can take it off. And AWS said, oh, actually just consume more servers, store more data, we will actually let you scale. So that led to a whole revolution. And that is the same thing that is possible now with AI. AI, historically, it required people who had PhDs in machine learning, there were a lot of expertise. Now when you bring that technology to not just people with PhDs in AI, but for everyday programmer, a business user, and end customer, like with in the devices like the Alexa and all, now suddenly AI is accessible to everyone. And that is actually one of the fundamental mukyamana vishayam that we are trying to do through AWS and Amazon. ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ஏஐயால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒன்று சொல்கிறோம். இன்னொரு பக்கம் வந்து ஹியூமனுடைய வேலைகளை அது ரீப்ளேஸ் பண்ணணும்னு அதுதான் பெருவாரியானவர்களுடைய பயம். இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தாலே ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு நல்ல விஷயம். ஏன்னா நான் வந்து ஒரு அந்த துறை சார்ந்த ஒரு வல்லுநரை வேலைக்கு எடுக்க வேண்டியதில்லை, அல்லது ஒரு 4 பேரை அதுக்கு நான் கொண்டாட வேண்டியதில்லை. இதை வந்து நான் க்ளவுடில் ஏஐ இன்கார்பரேட் பண்ணுறப்ப அது ஏற்கனவே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அது மேலே உங்கள் ஐடியாவை போட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ இந்த 4 பேருக்கு வேலை போயிடுச்சே. நீங்கள் அது வந்து 4 பேருக்கு வேலை போயிடுச்சுன்னு கேட்குறீங்க. அவங்க வந்து 4 பேர் வந்து 4 ஸ்டார்ட் அப் பண்ணலாங்கிறது. ஓகே. ஸோ இப்போ 4 பேர், அப்போ 4 முதலாளிகள் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த தொழில்நுட்பம் நினைக்கிறீங்க. இப்போ முன்னாடியே வந்து லுக் அட் வேரியஸ் மற்ற டெக்னாலஜிலாம் வந்து ஸ்டெப் சேஞ்ச் ஆன போது கூட வென் ஒரு காலத்தில் வந்து டெலிஃபோன் வந்து எல்லோரும் கூப்பிடும்போது they used to manually switch. ஒரு கால் வந்தால் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு சொருகி இது பண்ணணும்னு they will actually it's called manual switching network. அந்த டெக்னாலஜி வந்து when it moved to automatic switching, lot of operators வந்து they suddenly didn't அவங்களுக்கு அந்த வேலை இல்லை. பட் நாம் we as the humans வந்து suddenly we learned new skills and we started இது புதுசாக வந்து இது கற்றுக்க ஆரம்பித்தோம். இதே மாதிரி வந்து ஒரு காலத்தில் இந்தியாவிலேயே வந்து கோபால் ப்ரோக்ராமிங் Y2Kன்னு நிறையா பேர் கற்றுண்டாங்க. அதுக்காக இப்போ அவங்கெல்லாம் வந்து வேலை இல்லாமே இருக்காங்க. இப்போ வந்து they suddenly have become JavaScript programmers and AI developers. அதனால தான் வந்து எனக்கு வந்து I have a huge belief that we as humans are always like extremely curious. நமக்கு வந்து எப்பயுமே வந்து ஏதாவது புதுசாக கற்றுட்டே இருக்கணும். இதே திருப்பி பண்ணால் நம்ம வந்து we get bored. We actually like to challenge ourselves. We like to புதுசாக கற்றுட்டு learning.
new technology. So that's why even நம்மளோட லைஃப் டைம்லேயே வந்து we have learned so many new programming languages, so many changes from cell phone to internet, now to AI system and many more. So இப்போ மனிதனுடைய க்யூரியாசிட்டி தான் முக்கியமான எலிமெண்ட் இல்லை? yeah. ஒரு ஏஐ மாதிரி ஒரு டூலை தாண்டி நம்ம நிற்கிறதுக்கு வந்து நம்ம இன்டெலிஜென்ஸ் காரணம் இல்லை, மனிதனுடைய க்யூரியாசிட்டி காரணம். ஸோ குட் பர்ஸ்பெக்டிவ் ஆக்சுவலி. பட் ஆனால் நீங்கள் இதுக்கான ஆத்தென்டிக் பர்சன், நீங்கள் சொல்கிறீங்க தட் மனிதர்கள் வேலை இழப்பெல்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவே, நாம் புதுசாக ஒன்று எடுத்துகிட்டு போகணும். இப்போ இந்த இன்டர்வியூவே ஆனர் ப்ராட்காஸ்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஏதாவது ஆடு வரும். அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு போடுவாங்க, இத்தனையாவது ஆண்டில் இத்தனை பேர் ஏஐயால் வேலை இழக்க போகிறார்கள். ஆக்சுவலாக அப்படி தானே ஜென்ரேட் பண்ணுது அது. அப்படி ஒரு ஆடு வரும். ஓகே, உடனே இந்த டூல்ஸாக நீங்கள் கற்றுக்கங்க அப்படின்னு. அப்போ எனக்கு ஸோ வாட் இஸ் யுவர் வியூ, வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் சார்? I mean, இது what is going to happen வந்து அது நீங்கள் டு லுக் இன் டு த ஃபியூச்சர், சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு லுக் இன் டு த பாஸ்ட். என்னோட பர்சனல் ஸ்டோரி எடுத்துக்கோங்க. நான் வந்து என்னோடய வீட்டில் ஐ டென்ட் ஹேவ் ஆக்சஸ் டு கம்ப்யூட்டர் டில் நான் 12வது இது வரைக்கும், காலேஜ் போகிற வரைக்கும். வாரத்தில் ஒரு 10 நிமிஷம் எனக்கு கம்ப்யூட்டர் ஆக்சஸ் கிடைக்கும் என்னோடய ஸ்கூலில். ஸோ நான் வந்து கம்ப்யூட்டர் இது புக்கில் வந்து எனக்கு டெக்ஸ்ட் புக் இருக்கும். அண்ட் என்னென்ன ப்ரோக்ராம் நான் வந்து எழுதி டெஸ்ட் பண்ணுமோ நான் அதை வந்து நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு அந்த கம்ப்யூட்டர் லேபில் அவசரமாக போய் டைப் பண்ணி ப்ரோக்ராம் ஆச்சா இல்லையா அப்படின்னு வந்து we had the agility and curiosity to work with resources. நமக்கு எது இருக்கோ, எவ்வளோ இது கம்மி ரிசோர்ஸாக இருந்தாலும் நமக்கு வந்து we knew எப்படி அதை வச்சு இது சிறிதுலியும் பெருவெள்ளமாக்கிறது வந்து நமக்கு we had that. அதுதான் வந்து humans are very enterprising and creative and we always adapt and we always actually do incredible things. So there will be new jobs and new innovation. New innovation. So again, மனிதன் உருவாக்குகிற இன்னொரு மூளை மனித மூளையை சாப்பிட்றாது, கட்டாயமாக சாப்பிட முடியாது. சாப்பிட முடியாது. ஓகே ஃபைன். ஏன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கேள்வியாக இப்போ ஏஐ பற்றி பேசும்போது இது எதிர்கொள்ளப்படும். பட் நீங்கள் சொன்னால் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நம்ம ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறப்ப பாஸ்டோட ரெக்கார்ட்ஸை தான் பார்க்கணும். பாஸ்ட்டில் இப்படி எல்லாத்தையும் வந்தப்போ மனுஷன் மாறி 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 அடுத்த லெவலுக்கு போயிட்டே தான் இருந்திருக்கான். நீங்கள் சொன்னீங்க உங்கள் ஸ்கூலில் 10 minutes தான் உங்களுக்கு கிடைக்கும். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ அபவுட் யூ. நீங்கள் பூர்வீகம் உங்களுக்கு கும்பகோணம் இல்லையா? பார்ன் அண்ட் brought upலாம் சென்னை தான். ஆமாம். மிடில் கிளாஸ் ஆர் அப்போ மிடில் கிளாஸ்? எங்கள் அப்பா வந்து கும்பகோணம். அண்ட் இது எங்கள் அப்பாவும் அம்மாவும் வந்து they actually went till high school. நீங்கள் அவங்க காலேஜ்லாம் போகல. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். அதனால தான் எங்கள் அப்பா வந்து எல்லா இது மாதிரி வந்து ஒரு பையன் டாக்டர், ஒரு பையன் இன்ஜினியர்னு. சம்பவம் எங்கள் அண்ணன் வந்து பேச்சு கேட்காம அவனும் இன்ஜினியர் ஆனால் நானும் இன்ஜினியர் ஆகிட்டேன். ஓகே. ஸோ பட் எங்கள் அப்பா வந்து ஆனால் ஒன்று சொல்லுவார், அண்ட் this is very common in almost every abroad. எங்கள் அப்பா வந்து he worked in a car company called Standard Motors. He actually was working in purchase department. அது வேலையில் நிறைய விஷயம் கற்றுண்டார். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே அவர் வந்து என்ன டெசிஷன் எடுத்தாலும் ஃபைனலி வந்து ஒரு இன்ஜினியர் வந்து சைன் பண்ணணுமா. எவ்ரிடே வந்து எல்லா இதுவும் டிசைட் பண்ணிவிட்டு ஒரு இது டைப் பண்ணி இது கொடுப்பாரு. ஆனால் ஒரு இன்ஜினியர் வந்து இது பண்ணுவார். ஆனால் அவர் வந்து ஹி வாஸ் கீப்பிங் அக்கவுண்ட். எத்தனை தடவை வந்து நான் சொன்னதை வந்து மாற்றினான்னு. வருஷத்தில் வந்து ஒரு தடவை கூட மாறலை. ஆனால் வந்து இன்ஜினியர் சைன் போட்டால் தான் அது ஃபைனலி அஃபீஷியலாக இருந்துன்னு. அப்போ வந்து சொல்லுவார், அதனால தான்டா நீ வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படி. இல்லை, அவருடைய எக்ஸ்போஷருக்கு இது கரெக்டு தானே. என்ன பண்ணாலும் கடைசியில் அவங்க எழுத்து போட்டால் தானே வேலை ஃபைலு போகுது. பட் ஆக்சுவலி சார் ரிவெஞ்ச் எஜுகேஷன். பட் அதுக்கு எங்கள் அப்பா சரி ஒன்றால் நான் வந்து இன்ஜினியரிங்கோட நிற்காம வந்து மாஸ்டர்ஸு பிஹெச்டின்னு எல்லாம் வேறு பண்ணி முடிச்சுட்டேன் இதுன்னு. பட் எங்கள் ஃபேமிலி வாஸ் லைக் வெரி சிம்பிள் மிடில் கிளாஸ். பட் வி ஹேட் இது எங்கள் அப்பா வந்து ஆனால் ரொம்ப இதெல்லாம் ஸ்ட்ரிக்டெல்லாம் கிடையாது. உனக்கு எது படிப்பு வருதோ அது பண்ணு, as long as நீங்கள் வந்து நானா உழைச்சி பண்ணேன்னா இட் இஸ் குட். படிப்பு வரலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்து சொன்னாங்க. பட் தட் somehow இது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஆன போது அது இதெல்லாம் கூட வந்து they didn't ஸ்டேட் ஃபர்ஸ்டா 10th மேத்தமேட்டிக்ஸ் அது இதெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாவே இது இல்லை. பரவாயில்ல நல்லதுதான் இது போயிட்டே இருந்து. ஏன்னா வந்து தலைக்கு எதுவும் ஏறக்கூடாதுன்னு ரொம்ப நிதானமாக நிறுத்தி தான் வந்து
வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இது மாஸ்டர்ஸ் பிஹெச்டி பண்ணும்போது கூட ஏன் வந்து நான் பிஹெச்டி பண்ணேன்னா வந்து மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு இங்கே வந்து மைக்ரோசாஃப்டில் தான் வந்து வேலை பார்க்குறதா இருந்தது யூஎஸில். ப்ரொஃபஸர் ஒரு பெரிய ஃபேமஸ் ப்ரொஃபஸர் ஆண்டி டன்பம்னு ஒருத்தர் வந்து நிறைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்கெலாம் எழுதுவார். அவர் வந்து கட்டாயமாக வந்து யூ ஷுட் கம் அண்ட் டூ அ பிஹெச்டி வித் மீ அதுன்னு வந்து ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தார். ஐ வில் கிவ் யூ அ ஃப்ரீ டிக்கெட் டு நெதர்லாண்ட்ஸ். வந்து கம் அண்ட் சி வர்ஸ்ட் கேஸ் உனக்கு என்ன ஒரு யூரோப்புக்கு ஃப்ரீ ட்ரிப்பு கிடைக்கும்னு. நானும் சரி ஏதோ ஒரு ஃப்ரீ டிக்கெட்டு தராங்கன்னு வந்து போய் பார்த்தா கடைசியில் அங்கேயே வந்து ரொம்ப பிடிச்சி கடைசியில் ஐ ஃபெல் இன்டு தட் ட்ராப்னு கூட சொல்லலாம். It's not a trap. In a good way. In a good way. But again வந்து mostly out of curiosity what drove that decision. உங்களுடைய டிரைவிங் ஃபேக்டர் நீங்கள் எதை நினைக்கிறீங்க? கியூரியாசிட்டி தான் நினைக்கிறீங்க. ஏன்னா பிஹெச்டி முடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து ஒரு இன்டர்னாக ஜாயின் பண்ணுறீங்க 2005 அமேசானில் இல்லையா? இது வரைக்கும் உங்களை டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எது? இன்றைக்கி ஒரு ஏஐனுடைய வைஸ் பிரசிடென்ட் வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் கம்பெனியில் இந்த இடத்துல உங்களை உட்கார வச்சது உங்களுடைய இன்டெலிஜென்ஸாக, கியூரியாசிட்டியாக, கேல்குலேஷனாக, ஸ்ட்ராட்டஜியாக, வாட்? I'll give an example. Internship நான் இங்கே வந்திருந்தேன் இது Amazon இது one of the things I remember explicitly is Amazon வந்து அப்போ வந்து it was like a big online retailer. It was not a cloud company அந்த மாதிரி இதெல்லாம். அப்போது we used to have a big இது underlying database technology problem. And இதோ ஒரு மீட்டிங்கில் வந்து ஏன் இந்த டெக்னாலஜி வந்து ஏன் ஒர்க் ஆகாதுன்னு நிறையா வந்து இது there was a lot of debate among a lot of executives. And அப்போ ஒரு இன்டர்னாக வந்து அங்கே உட்காந்துருக்கும்போது ஐ ஆக்சுவலி ஆஸ்டன் saying ஏன் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறீங்க, நாமே பில்ட் பண்ணலாமே பெட்டரான்னு. நார்மலி எல்லா கம்பெனிலையும் உனக்கு என்னடா தெரியும் இன்டர்னு நீ இப்போ எல்லாம் போடான்னு சொல்லுவாங்க. ஆனால் அமேசானில் வந்து they actually turned around and asked me, so what will you do? What will you build? And I said, and few of us on there, we said, oh, this is what we will build. That technology now like underpins all of Amazon and a lot of actually what is running in the world. So it is about curiosity but also willing to bet on yourself. Okay. That is an important one where you're not afraid to speak when it matters and you're willing to actually put in the hard work too. But the second thing and more important is something நாம் முன்னாடி பேசியிருந்தோம் something called think big and unconstrained thinking. நம்மளால் இது பண்ண முடியுமான்னு வந்து பாதி பேர் வந்து யோசிக்கிறதுனாலேயே they don't actually, even though a lot of people will have remarkable ideas, but unless they really bet on themselves, and it's okay if you fail. I mean, it is only a failure if you stop actually working on it. But it's actually, it is a success if you keep iterating and don't stop when you actually hit a roadblock, but then constantly keep changing. And that is an important one that you need to do. அதனால தான் என்னோட டீமில் வந்து நிறைய பேர் வந்து கேட்பாங்க ஏன்னா ஐ ஹேவ் லைக் இது built so many services ஒரு 250 பேட்டன்ட் அது இதெல்லாம் இருக்குன்னு. How do you innovate so much? And I always say innovation looks beautiful in the rear view mirror, but when you go through it, it is filled with self-doubt and chaos. அதோடு தான் அது போகும். ஓகே, சந்தேகங்களும் குழப்பங்களோடு தான் கண்டுபிடிப்புகளை நோக்கி நம்ம நகர முடியும். And அதுதான் வந்து it is the journey. But இப்போ நாம் வந்து if you really அதை என்ஜாய் பண்ணி during that process, when you go through it, that's when you really actually see big success. Otherwise, you don't achieve what you achieve. And 9 out of 10 times, and this is either உண்மை என்னன்னா everybody notices only success from outside. They don't notice all the failures and hard work and various other things. நம்மளது மட்டும் இல்லை, broader family and others. ஏன்னா when you work hard, the rest of the family has to pitch in. For instance, and the wife Divya probably actually ends up doing most of the work, taking care of kids when I am not actually either being active at home. So it takes a team effort to do certain things as well. So, and it is an important thing that you actually have a constant, grounded view of innovation, because everybody thinks it's like this eureka moment where there is one light bulb suddenly and everything happens.
But what they don't realize is even to every innovation, they work on like 999 prototypes before the 1000th one works. எஸ் வேர்ல்டு முழுக்க அப்படி தான் இல்லை இல்லை எனக்கே 250 பேட்டன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் இயர்ஸில் நீங்கள் தான் வச்சுருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். 250 பேட்டன்ஸ்னால் அப்போ ஹவு மெனி திங்ஸ் தட் யூ ஒர்க் ஆன், அவ்வளோ விஷயங்களுக்கு அப்புறம் தான் அது ஃபைனலைஸ் அவுட்புட் ஆகி அதுக்கு பேட்டன் கிடச்சிருக்கும். அண்ட் ஐ சி த கிரேட் எனர்ஜி உங்கள் சேஜ் மேக்கர் அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு யூ வேர் தேர் அரௌண்ட் 1 hour 10 minutes நீங்கள் பேசுகிறீங்க. நான் பார்த்தேன். அவ்வளோ டெக்னிக்கலி நான் ஸ்ட்ராங் இல்லைங்கனால நான் ஓட்டி தான் பார்த்தேன். பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு விஷயத்தை எளிமையாக புரிய வைக்க இவ்வளோ எஃபர்ட் போடுற எங்கேருந்து இந்த பொறுமை வருது? ஏன்னா 250 பேட்டன்ஸ்னால் அஃப்கோர்ஸ் பேட்டன்ஸ்னால் நமக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் தான். ஒரு பல்புக்கு மட்டும்தான் அவருக்கு கிடச்சிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பேட்டன் பண்ணினா கூட ஆனால் அவ்வளோ இன்னோவேஷன்ஸ் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகுது. இங்கே வந்து அப்போ ஹவு டு ஹேண்டில் ஃபெயிலியர்ஸ்? ஏன்னா டெக்னாலஜிக்கு வழியாக க்ரோ ஆகிறது, எஸ்பெஷலி இப்போ தமிழ்நாடு மாதிரிலாம் நாலேஜ் எக்கானமி தான் அதிகம். அப்போ டெக்னாலஜி வழியாக க்ரோ ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எங்கே நம்ம மிஸ் அவுட் பண்ணிடுறோம்? ஒரு சின்ன ஃபெயிலியர் எதையெல்லாம் ஃபெயிலியராக கன்சிடரே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? எஸ்பெஷலி தமிழ் மக்கள் வந்து பொறுமை ரொம்ப ஜாஸ்தி. குட். நமக்கு வந்து வி ஆல்வேஸ் ஆர் வில்லிங் டு இதுவாக இருந்தாலும் வந்து பொறுமையாக பொறுத்து பூமி ஆள்ற பழக்கம் நமக்கு இருக்குது இன்னரண்ட்லி. பட் என்ன பிரச்சனைனா நம்ம இப்போ வி ஆர் லுக்கிங் ஃபார் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் ஃப்ரம் சக்ஸஸ். அது இட் டசன்ட் ஹேப்பன் ஓவர் நைட், எஸ்பெஷலி ஆன் பிக் திங்ஸ். அதுதான் வந்து தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் இன் அ வே பிகாஸ் everything requires, even when we celebrate a great cricketer or a grandmaster in chess and everything, that is like 10 to 12 years of hard work they put in before where they have achieved. It is the same thing that we as all professionals in every discipline, we only see the final success and we don't see every day we have these micro failures, and then நாம் வந்து we should dust off and say okay பரவாயில்ல, let's actually keep getting better. Every day we measure a progress and then see are we getting there. That's why I always tell the team we will call it a failure only when actually we stop working on it. But you should also know when to fail fast in business, and this is an important strategy. You can't get stuck to ideas always actually like நான் படித்த மயிலுக்கு 3 கால் இருக்கவே கூடாது. ஏன்னா கீ திங் இஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் அமேசானில் வந்து வி ஹேவ் திஸ் லீடர்ஷிப் பிரின்சிபல்ஸ். கைண்ட் ஆஃப் திங்க் ஆஃப் இட் அஸ் லைக் எ வேல்யூ ஃப்ரேம் ஒர்க் டு மேக் டெசிஷன்ஸ். ஒன் ஆஃப் மை இது ரொம்ப ஃபேவரட் லீடர்ஷிப் பிரின்சிபல் இஸ் கால்ட் ஆர் ரைட் அ லாட். அப்படின்னா அவங்க வந்து இன்னரண்ட்லி வந்து தே ஹாவ் ரொம்ப நல்ல குட் ஜட்ஜ்மெண்ட். தே நோ தட் தே ஆர் ரைட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எப்பயுமே. அப்படின்னா நார்மலி இஃப் யூ ட்ரான்ஸ்லேட் இட் லிட்ரலாக வந்து யூ வில் ட்ரான்ஸ்லேட் இட் டு எப்பயுமே அவங்க வந்து சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு. பட் எப்பயுமே வந்து சொல்கிறது கரெக்டாக இருக்கிறவங்க வந்து இட் இஸ் நெவர் பாசிபிள் ஃபார் எனி ஹியூமன். எ குட் பர்சன் ஹூ இஸ் ரைட் அ லாட் என்னென்னா when they get new information which actually வந்து does not work with their fundamental belief. If I believe that this technology should work this way, and then ஏதோ ஒரு புது டேட்டா வருது that says it is actually நான் சொல்கிறது வந்து it doesn't actually work with this new data, I can ignore it and then pretend it didn't happen, and then I will keep working on it. Then I'm setting myself up for failure. But a person who is right a lot knows that hey, இந்த டேட்டா வந்ததுனால that means what I said is wrong, so it's okay, my apologies, my hypothesis is wrong, let me actually correct myself. Here is the change, and who is constantly learning and changing their behavior with new data and stays humble throughout the one, where they don't associate ego. And that is an important one because really smart people வந்து they associate ego with every single decision, and that is then that means they don't react to new data which does not confirm their beliefs. ஆக்சுவலாக இப்படி ஒரு நான் ஈகோயிஸ்டிக்காக இருக்கிறது எப்படி? ஏன்னா நீங்கள் அழகாக ஒன்று சொன்னீங்க, ஒரு பக்கம் நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்கு ஆசைப்படாதீங்க, அதே நேரம் நான் செய்கிறதா சரி அப்படின்னு இருக்காது. ஏன்னா ஸ்ட்ரக்
வித் ஐடியாஸ் வந்து ஸ்டார்ட் அப்ஸோட ஒரு பெரிய கர்ஸ் மாதிரி இருக்குது இப்போது. ஏன்னா தே ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் சம் ஐடியா அண்ட் தேர் நாட் ரெடி ஆர் ஓப்பன் மைண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் நியூ திங்ஸ் ஆர் கம்மிங் அப் ஆர் வாட் ஐ டூ இஸ் த பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. இப்போ குளோபல் லீடர்ஸ் நீங்கள்லாம் வந்து இந்த ஈகோலாம் எப்படி உடைக்கிறீங்க? ஏன்னா அதுதான், ஏன்னா உங்கள் ப்ரொஃபைலுக்கு அதை நோ வாட் ஐ செட் இஸ் ரைட் அப்படின்னு நம்ம, அல்லது பரவாயில்ல எனக்கு டெக்னாலஜி தெரியும் நான் சொன்னதை சரி ஆக்குறேன் அப்படின்னு தான் போகும் மனசு. ஏன்னா இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லான ஆளுங்க எல்லாமே ஒரு நான் ஈகோயிஸ்டிக்காக தான் இருந்திருக்காங்க. ஸோ இந்த மன அமைப்பை எப்படி உருவாக்கி கொள்வது, இது வந்து பெரிய டேக் அவேவாக இருக்கும் பட்டிங் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஆல்வேஸ், நீங்கள் எங்கே வேலை பார்த்துக்கிட்டாலும் இஃப் யூ ஆர் சரௌண்டிங் யுவர் செல்ஸ் வேர் யூ ஆர் த ஸ்மார்ட்டஸ்ட் பர்சன் தென் யூ ஆர் நாட் இன் த ரைட் என்விரான்மெண்ட். கம் அகேன். நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்கன்னாலும் நீங்கள் வந்து இப்போ ஒரு டீமில் வந்து ஒரு 6 பேர் கூட தான் வேலை பார்க்குறீங்க டே இன் அண்ட் டே அவுட். எவ்ரி டே நீங்கள் தான் வந்து இருக்கிறதுலையே த ஸ்மார்ட்டஸ்ட் ஆர் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட்னா தென் யூ ஆர் நாட் இன் த ரைட் என்விரான்மெண்ட். யூ ஹவ் டு கம் அவுட் ஃப்ரம் தேர். உங்களோட பெரிய ஆளுங்க இருக்கிற இடத்துக்கு இப்போ நீங்கள் போகணும். அப்போ தான் வந்து யூ ஆர் கான்ஸ்டன்ட்லி ஆல்சோ லேர்னிங் ஃப்ரம் ஈச் அதர். You need not be in everything. You might be smart in some discipline, they might be smart in others, unless you are learning from each other. That is good for நம்மளோட growthக்கு, but it is also good to keep you grounded. இல்லாட்டி வந்து யூ வில் ஆல்வேஸ் ஃபீல் லைக் வந்து ஒரு பிக் ஃபிஷ் இன் அ ஸ்மால் பாண்ட். இந்த இது கருத்து தவளை மாதிரி இதுவாக இருக்கிறது வேற. உலகம் வந்து ரொம்ப பெருசு. இஃப் யூ திங்க் யூ ஆர் வெரி ஸ்மார்ட், just actually step out of your own circle and then go see. ஸோ அந்த என்விரான்மெண்ட்லேருந்து மூவ் ஆகி ஒரு நமக்கான லேர்னிங் கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன ஆளாக நம்ம போய் ஒரு இடத்துல அதை விட பெரிய ஆட்களோட போய் and you have to seek out so that and moment you are constantly in that, then it just opens your mind in a way where you are always grounded, even if that is important. அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டு, கும்பகோணம் பையன், அங்கேருந்து வந்து அமேசானில் விபி. ஓகே, ஒரு குளோபல் லீடராக எப்படி உங்களை எமர்ஜ் பண்ணிட்டீங்க, எமர்ஜ் ஆனீங்க ஆக்சுவலாக? Working with customers and then figuring out இப்போ வந்து கஸ்டமர்ஸ்க்கு என்ன வந்து what are the core problems and how can what we do have an impact. The moment you understand it, important thing is not just to build technology but also எல்லார்கிட்டையும் வந்து you should be able to explain it. என்னோட PhD advisor Andrew Tannenbaum, he used to say you don't fully understand the technology unless you can teach it to somebody who is learning it new. So that's why இப்போ என்னோட keynoteலாம் பார்த்தீங்கன்னா I spend lot of time actually trying to make the speech so that people who are not experts in that technology can understand it. That is a very important aspect of everybody to be able to present these things so that everybody can understand it, which is also, that is an important self-improvement technique as well. இப்போ ஒரு டெக்னாலஜி உருவாக்குற ஒருத்தருடைய கேரக்டர் அல்லது இந்த குளோபல் லீடர்ஸுடைய கேரக்டர்ஸ் தான் இன்றைக்கி அந்த டெக்னாலஜி சிம்பிளான நாட்களுக்கு போய் சேரதை முடிவு செய்யுது. அந்த இடத்துல வந்து நிற்கிது. இட்ஸ் நாட் த கவர்மெண்ட்ஸ் நவ், ஈவன் not the policies of the companies or the Magnificent Seven companies. அது இருக்குது. ஆனால் கடைசியில் அந்த இண்டிவிஜுவல் அது போய் நிற்கிது. How democratized is it going to be, especially agentic AI? ஏன்னா இது என்டர்பிரைசஸ்க்கு சப்போர்ட்டாக இருக்க போகுது, ஃபைன். ஆனால் தனிநபர்களுக்கு இது எந்த அளவு எளிமையானதாக மாறும் ஃப்யூச்சரில் நினைக்கிறீங்க? இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்து எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா த காஸ்ட் ஆஃப் த டெக்னாலஜி வந்து இட் இஸ் பிகமிங் சீப்பர் அண்ட் சீப்பர். 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டெக்னாலஜி வந்து now is probably 1/5 the cost of what it used to be. இப்போ அதுவும் most of these technologies are becoming free for almost all assistant technologies for everybody to be able to use on their daily lives as well. Why are they giving it for free? Because at some point they will figure out how to introduce advertising or other revenue. But I as a consumer, இப்போ வந்து I can use it to make my life better, learn things better, I can create better. A marketing campaign எடுத்துக்கோங்க. முன்னாடி people used to spend like to generate graphics for a marketing campaign. அதெல்லாம் வந்து they will spend like multiple days to create like perfect poster அது இதெல்லாம். And cost also high. And cost is very high. இப்போ வந்து it can be done in a matter of probably a few hours if they are really good at it, if they know on the tools எல்லாம் how to use them well. The access to these technologies is fundamentally changing every workflow. That's why I always say AI is going to disrupt every industry in the world to be able to move faster and build faster. And it is going to actually make humans incredibly
powerful and innovative. ஓகே. ஸோ மனிதர்கள் இன்னமும் பலமானவர்களாகத்தான் அது மாற்றும் நீங்கள் நினைக்கிறீங்க. கரெக்டாக. அப்போது நாலேஜுக்கு இப்போ ஒரு டெஃபினேஷன் இருக்குது. ஓகே. இந்த ஏஐனுடைய வளர்ச்சியை பார்க்க ஏன்னா ஹியூமன் எவால்யூஷனுக்குள்ளே வந்துருச்சு. ஓகே. இது ஒரு தனியாக ஒரு டெக்னாலஜி இல்லை, இட்ஸ் எ ஹியூமன் எவால்யூஷனுடைய ஒரு பார்ட். அப்படி தான் இருக்குது. அப்போ ஃப்யூச்சரில் டவுன் த லைன் 5 years or 10 yearsல இந்த டெஃபினேஷன்ஸ்லாம் எப்படிலாம் மாறும்னு நினைக்கிறீங்க? இன்டெலிஜென்ஸு இப்போ எனக்கு இன்டெலிஜென்ஸுங்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் நிறைய தகவல்களை தெரிந்து வைத்திருப்பது. இன்றைக்கி நான் அதை கிளைம் பண்ண முடியாது, பிகாஸ் கூகுள் நோஸ் மோர் தென் மீ. அப்போ எது இன்டெலிஜென்ஸாக அறியப்படும், எது எம்பத்தியாக அறியப்படும், எந்த குவாலிட்டி வந்து ஒருத்தரை சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாக மாற்றும்? 30 years ago நிறையா பேர் வந்து we used to remember facts. நம்மளோட எக்ஸாம்ஸ்லாமும் it was testing நம்மளோட how many facts you can remember. It didn't test our line of thought in terms of thought process per se. இப்போ பார்த்தீங்கன்னா now more and more we are actually testing students on how they are thinking to solve the problem. It's not even about finally did they அவங்க வந்து did they get 42 44 இல்லை, அவங்க வந்து இந்த ஸ்டெப்பெல்லாம் வந்து எப்படி அப்ரோச் பண்ணாங்க, did they approach it right is more important than if they make even a mistake இந்த கடைசி ஸ்டெப்பில் அந்த மாதிரி இது. Now future is going to be all around how do you put all these tools together to make a decision and to use these where AI agents are going to be working for us. Now how do you actually use இந்த மாதிரி various இதெல்லாம் systems tools எல்லாம் வச்சுட்டு how do you do it, who is more proficient, யார் வந்து இதை வச்சு நல்லா இது பில்ட் பண்ணுறாங்கங்கிறது தான் வந்து will be a judge, and their creativity, critical thinking and their ability to actually constantly iterate and continuously learn. These three are going to be super important. ஓகே. எபிலிட்டி to continuously learn. ஓகே. Creativity. இது மூணு தான் முக்கியமான குவாலிட்டிஸாக ஃபியூச்சரில் தேவைப்படும். And critical thinking. ஏன்னா ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட் இஸ் நெவர் கோயிங் டு பி ரீப்ளேஸ்ட். பட் அது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படிங்கிறது. எனக்கு இதில் சில பேசிக் லேமன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இருக்கலாம். இப்போது அல்காரிதம் ஒன்று கொடுக்குறோம், அல்லது வந்து அதை லேர்ன் பண்ண வைக்கிறோம், அதை ட்ரெயின் பண்ணுறோம், அது வெதர் இட்ஸ் அ பாட்ஸ் ஆர் எனிதிங், ஏஐயில் என்ன டூலாக இருக்கலாம். இப்போ எனக்கு ஒரு இது என்னென்னா, நாளைக்கு இந்த தொழில்நுட்பத்தின் வழியாக தவறான விஷயங்களை செய்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும். ஒரு ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஏஐ நான் தட்டி விட்டால் போதுமே, அதை யாரும் மறுச்சாலும் இல்லைன்னாலும் மறுபடியும் இன்னொரு டூல் வழியாக அதுதான் உண்மைன்னு இந்த உலகத்தை என்னால் நம்ப வைக்க முடியும்ல. சொல்கிறேன்னா இது வந்து நாடுகளுக்கு இடையானதாக இருக்கலாம். இப்போவே பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டல் மீடியாவுக்குள்ளே ஒரு 10 பேர் சொன்னாங்கன்னா ஆமான்னு நம்பக்கூடிய அளவுக்கு இருக்கலாம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடுங்க. அப்போ ஒரு பாட் உள்ளே புகுந்து, ஒரு ஏஐ உள்ளே புகுந்து ஒருவருக்கோ அல்லது ஒரு நாட்டுக்கு எதிராகவோ அல்லது ஏதோ ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணணும்னா இட் இஸ் ஈஸிலி பாசிபிள். இதுக்கான கண்ட்ரோல் மெக்கானிசம் எங்கேயாவது இருக்கா? In the history, every technology is actually used for good, but it is also used by people who want to exploit, to use for other purposes. The critical thing is, this is where governance, அதுதான் மோஸ்ட் கிரிட்டிக்கல். அதுதான் நான் கேட்குறேன். the regulation comes in, where you can actually say, hey, if you use technology such as these for creating these activity, either it is punishable by law. For instance, US government, there are actually laws. You say, hey, if you generate a fake image that exploits people, here are actually like serious repercussions. The Mari laws are passed in different states, and the Mari structures are super important going forward. When the ability, yaar venalu vande they can create an image and whatnot, is actually something now we as society, now we have to actually start thinking through these things as well. ஏன்னா இதோட எத்திக்கல் வேல்யூஸை நம்ம இப்போது அது ஆர்டர்ஸை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு பக்கம் பார்க்கல அது வந்து ஈக்குவல் டு மேன் அப்படின்னு சொன்னாலும் கூட ஃபைனலி இது சர்வெண்ட் தான். எனி டெக்னாலஜி இஸ் சர்வெண்ட். அப்போ அந்த சர்வெண்ட் வந்து நான் பாஸ் சொல்கிறது அது அப்படியே கேட்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான எத்திக்ஸை யார் சொல்கிறது? ஏன்னா இப்போது இந்த அல்காரிதமுக்குள்ளே நம்ம வந்து டேட்டாஸை கொடுத்துட்றோம், அதுக்கான கோடிங் எழுதிடும், எல்லாம் பண்ணிடுறோம். ஆனால் இதுதான் இதோட எத்திக்ஸ்னு எங்கே செட் பண்ணுறது? ஒரு ஹியூமன் இருக்கையில் பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரியான விஷயங்களை பேசக்கூடாது அப்படின்னு, அல்லது இந்த மாதிரியான விஷயத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு, அதை எப்படி டெக்னாலஜி வழியே சரி பண்ண முடியுமா? There is something called guardrails. For instance, one of the technology நாங்கள் பில்ட் பண்ணது என்னென்னா, we had something called guardrails,
where I can instruct the AI system to say இந்த மாதிரி டாபிக்லாம் வந்ததுன்னா you cannot actually answer. இப்போ வந்து நீ இந்த மாதிரி ஆன்சர் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா if it has these kind of content like hate speech or other things, you cannot actually generate it and let those answers go through. You can program these AI systems to have all these guardrails. Just like நீங்கள் ஒரு புது எம்ப்ளாயி வந்து ஒரு கால் சென்டரில் ட்ரெயின் பண்ணுறீங்கன்னா நீ வந்து யூ கேன் அந்த பாலிடிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, காம்படிட்டர் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி யூ செட் பஞ்ச் ஆஃப் தீஸ் கைட்லைன்ஸ். சிமிலர்லி யூ கேன் சே த சேம். எத்திக்ஸ் அதுக்கு நம்ம டீச் பண்ண முடியும். என்னுடைய கன்சர்ன் என்ன அப்படின்னா, $multi-billion கம்பெனிஸ் தான் இந்த டெக்னாலஜியில் ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த போட்டிக்கு நடுவில் இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான். இது நடக்க வாய்ப்பு இருக்கான்னு. ஏன்னா நான் வந்து எத்திக்கலாக நீ இருக்கணும், அது ஹானஸ்ட்டாக இருக்கணும், தவறான தகவல்கள் கொடுக்கக்கூடாதுன்னா சொல்ல எக்ஸைட்மெண்ட் ஆஃப் யூஸிங் இருக்குல்ல, அது வந்து குறையும். இயல்பாக வந்து வியாபாரம் குறையும். அப்போ $multi-billion கம்பெனிஸுக்கு வந்து இதையெல்லாம் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறேன். எவ்ரி ஒன் ஆஃப் தம் வந்து எல்லாருமே வந்து தே ஆர் சூப்பர் ஃபோக்கஸ்ட் ஆன் திஸ் ப்ராப்ளம். நீங்கள் ஈவன் 3 years ago பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த core philosophies, something they call as responsible AI. That's what principle. This is something இப்போ வந்து ஒரு 3 வருஷம் முன்னாடியே we started putting frameworks around it, like risk management framework. We talked about it. இது வந்து தனித்தனியாக ஒவ்வொரு நிறுவனங்களும் ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட் ட்ரை பண்ணுறீங்களா, இல்லை இதில் வந்து ஒரு கன்சார்ட்டியம் மாதிரி எல்லா பெரிய நிறுவனங்களுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? இது ஒரு கன்சார்ஷியமாகவே வந்து நாங்கள் we actually formed something called partnership of AI. ஓகே. அது வந்து all the major industries, universities and government policy organizations, all of them வந்து they formed it and then they were actually working towards forming these framework. அண்ட் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த G5, G7 அந்த போன வருஷம் UK சமிட் எல்லாமே வந்து they started drafting what does responsible AI either frameworks look like, and you are starting to see every country is putting some of these guidelines, working with various AI companies as well, and you are going to see, you will continue to see more. parallel இந்த கைட்லைன்ஸும் வர ஆரம்பிச்சு. ஓகே. ஆனால் ஒரு டிரான்சிஷன் ஒரு அடிக்க தானே செய்யும். ஓகே, அதில் என்னென்ன டேமேஜஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது? அது அதோடைய மெச்சூர்ட் ஸ்டேட்டை ரீச் பண்ணுறதுக்குள்ள என்னென்ன, ஏன்னா அது தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கான்ஷியஸாக கவனமாக இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாதுன்னு மக்களுக்கும் தெரியுங்கிறதுக்காக சொல்கிறேன். நாம் இப்போ ஏஐ சிஸ்டம் வந்து when we are starting to use in various இது அப்ளிகேஷனில் நாம் வந்து we should use it where cost of making a wrong decision is not actually high risk. அப்படி இருந்ததுன்னா you should couple it with human judgment as a process itself. வந்து ஒரு லோன் அப்ளிகேஷன் டிசைட் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக don't give it to an AI system, or healthcare you don't have to give it. இது வந்து this is a fundamental philosophy we should embrace. ஓகே, ஒரு பக்கம் ஏஐ தெரிஞ்சுக்கிறது மாதிரி ஏஐட்ட என்ன பேசணும்னு தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். Fine. How often you meet the Jeff Bezos? Practically probably at least once or twice a month. மாதத்துக்கு 2 தடவை சந்திப்பீங்க? ஆமாம். ஓகே. அவருடைய ஃபிலாசபியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது? One of the biggest reason, if you ask almost every Amazon customer and why is Amazon different, they will say customer obsession is the biggest difference, because we really, anything we do, even though we are a big technology company, even when we come up with an idea, one of the first things we do is first we write a document explaining what is the customer benefit of this technology. முதல்ல அதான் மைண்ட்லேயே வரும். Yeah, and we call it working backwards from customers. அப்படின்னா we first tell இதனால கஸ்டமர்ஸ்க்கு வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு. ஓகே. அண்ட் தென் we start இது ரைட்டிங். அப்படின்னா கஸ்டமர் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, என்ன பிடிக்கலன்னு சொல்லுவாங்க, அது இதுன்னு, அண்ட் வாட் ஆர் த கோட்ஸ். ஸோ we write this document and ingrained every Amazon person will actually think about this hard, and that differentiates what we build is really working for customers. Okay, so customer is first. Yeah. So what's your suggestions? இப்போது ஏஐ வந்து நெக்ஸ்ட் பிக் டெக்னாலஜி, ஐ மீன் இப்போ அடுத்த டெக்னாலஜி ப்ராபபிளி குவாண்டமாக இருக்கலாம், பட் இந்த ஏஐங்கிற பஸ்ஸை நம்ம எந்தளவு இந்தியாவில் கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம என்னென்னா ப்ரோக்ராம் எழுதுறது இதுலேயே நம்மளை கொஞ்ச நாள் இழுத்துட்டு போயிட்டாங்களோன்னு தோணுது. ஸோ நிறைய ஸ்டார்ட் அப்ஸு, ரொம்ப ஆஸ்பைரிங்கான யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கக்கூடியவங்க இருக்காங்க. இந்தியா இதை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும்?
see lot of startups. இந்தியாலையும் சரி அதே மாதிரி யூஎஸ்லேயும் சரி there are a lot of startups வந்து இப்போ they look at a customer problem. Saying like இப்போ ஹெல்த் கேரில் வந்து நிறைய பேர் வந்து இந்த இன்சூரன்ஸ் பேப்பர் ஒர்க் வந்து it is getting stuck. நம்ம வந்து ஒருத்தர் வந்து they need to actually double check and approve and actually இதெல்லாம் வந்து automate பண்ணால் then customer-ஓட insurance claim வந்து it can move faster. இதே மாதிரி mortgage இது can move faster. Lot of new startups are actually working towards these ideas. இதில் தான் my general advice to startups is worry about the problem on the customer. What customer problem you are solving. Don't worry about the end of the day the technology because it's a means to an end. என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறீங்கிறதா இப்போ முக்கியம். Yeah. ஓகே. Then you can work backwards from the customer problem and then constantly iterate and then actually work towards solving. It kind of actually makes you not getting stuck to a particular technology because many of them does not require super complicated technology. Where AI is only an ingredient. Sometimes it is a business model challenge. Actually, a challenge related to you need to build a separate app or various other things. So you need to constantly iterate on the idea and worry about the problem and come up with it. That is number one. Second thing, you said a lot of thinking about software engineering, programming and the மாதிரி இதெல்லாம். அது வந்து the more important thing is nothing can actually stop an engineer. Even இப்போ வந்து AI வந்து coding assistants எல்லாம் வந்ததுன்னா கூட software engineers still has to verify that they did generate the right code. Okay. Like they have to be able to debug. So one way to think about it is வந்து அவங்க வந்து they will be 4x more productive. But you still need engineers who will know how to build operating systems to run these. எல்லாத்துக்கும் இன்ஜினியர் வேணும். அதுக்கெல்லாம் engineering வேணும். What you may not need is the traditional other kind of engineers and as well. So that's where we need to think through what are the right things that they need to learn in a new AI native world where everything is starting with AI first. அதுக்கு தான் வந்து they have to actually learn all the latest and greatest AI technologies where இப்போ வந்து they should not worry about am I learning JavaScript or Python. They should worry about how do I build like a next generation, like an operating system for where most of the workloads are AI அந்த மாதிரி இது or compiler technology அந்த மாதிரி இதெல்லாம். If you are a software engineering discipline or a computer science student, learn about core computer science problem instead of just learning programming languages. that's what I know. அதாவது கோர் லேர்ன் பண்ணுறது இம்பார்ட்டண்ட்டா இல்லை புதுசாக வந்திருக்க டெக்னாலஜி லேர்ன் பண்ணுறது இம்பார்ட்டண்ட்டா? If you look at AI, most of the big learnings are actually done by people who understand like extremely good mathematical grounding like linear algebra, calculus. இதெல்லாம் நம்ம வந்து மேத்தில் வந்து கற்றுன்றதெல்லாம் வந்து if you are well grounded then you can pick up these technologies really really fast as well. இப்போ ஜென்ரலாக ஒரு சும்மா ஃபன் நோட்டாக ஆரம்பித்தது இன்ஜினியர்ஸ்லாம் யாரும் வேலையே இல்லை, இன்ஜினியரிங்க்கெலாம் வேல்யூவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்து அது பரவலாக பேசப்படுது. குறிப்பாக இந்தியாவில் அது அதிகமாக பேசப்படுது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? If you are continuously learning, continuously challenging yourself, and then willing to push yourself to be uncomfortable, then you will eventually find actually remarkable opportunities. You got to be willing to be uncomfortable. அப்படின்னா வந்து one of my rule and if இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து if I am actually very comfortable in what I do, the next year I already know how the world is going to be. I actually feel uneasy and I get bored. ஓகே, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் க்யூரியஸ் ஆகிறோம், க்யூரியஸ் ஆனால் தான் இன்னோவேஷனுக்கு போகிறோம். That's why I always tell people keep constantly learning, keep challenging yourself and that is the only way to always stay on the bleeding edge as well. What's your life philosophy? உங்கள் வாழ்க்கை தத்துவம். எனக்கு அவ்வளோ நரமுடி இல்லை. இப்பெல்லாம் தத்துவத்தை சொல்றதுக்கு நரமுடிலாம் வேணுங்கிறதெல்லாம் வேணாம். I mean, do what you love and be with who you love on a daily basis and actually maintain real connections instead of a lot of digital connections as well. டிஜிட்டல் கனெக்ஷன்ஸ் வேணாம், ரியல் கனெக்ஷன்ஸில் இருங்கங்கிறீங்க. And if you do what you love, you won't actually feel like you're working. And that is an important one. Otherwise,
when you are doing high stress jobs, if you don't love what you do, then it really it takes a toll on you as well. So you got to actually find something you're really passionate about. Like every day when you wake up, you're like excited to go actually tackle it. And that is super important. And that is something I really take it to heart every single day. கிரேட், தேங்க்யூ. ஒரு ஏஐ டெக்னாலஜிலேருந்து, க்ளவுட்லேருந்து, மெஷின் லேர்னிங்லேருந்து, ஃபிலாசபி ஆஃப் லைஃப்லேருந்து, ஆண்டர்ப்ரனர்ஷிப், ஸ்டார்ட் அப்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. தேங்க்ஸ் லாட். வேறு லாட் ஆஃப் டேக் அவேஸ். உங்களுடைய பெஸ்ட் பால் வராரு, ஆனால் என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. ஓகே, ஹலோ, இன்டர்வியூ முடிஞ்சுது. முதல் முறையாக இன்டர்வியூ முடிஞ்சதை இப்படி ஒருத்தட்ட சொல்கிறது இன்றைக்கி தான் நினைக்கிறேன். ஆல் தென் சார், தேங்க்ஸ் a lot சார். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த டைம், தேங்க்ஸ் ஃபார் த டீம், தேங்க்ஸ் ஃபார் கெட் லாட். தேங்க்யூ. Title sponsor Sri Shanmuga Engineering College, Tiruchengood, powered by GT Holidays. ஏஐ மற்றும் சைபர் செக்யூரிட்டி கோர்சஸிற்கான சிறந்த கல்லூரி ஸ்ரீ சண்முகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்செங்கோடு. Holidays-nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.